ராஜி பேசுறேன். கமலோட கேபினுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்றீங்களா? ஓகே மேடம். ஹலோ கமல், சொல்லுமா. நான் அன்பு பேசுறேன். எப்படி இருக்க? அண்ணே, நான் உங்களுக்கு கால் பண்ணலையே. நீங்க எப்படி? அப்ப யாருக்குமா கால் பண்ண? இல்ல, நேத்தில இருந்து நான் கமலுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன். அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. சரி, அப்புறம் எதுக்கு ட்ரை பண்ற? விட்டுரு. என்னென்ன சொல்றீங்க? ஒன்று, அவன் ஃபோன் ஆன் பண்ணான்னா உன் மிஸ்டு காலை பார்த்துட்டு அவனே கால் பண்ணணும். அப்படி அவன் பண்ணலன்னா அவனுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அப்படியே விட்டுடணும். எதுக்கு நீ தேவையில்லாமல் இப்போ அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிற? அது நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு தான் நான் வேணும்னே அப்படி பண்ணேன். புரியலண்ணே. நீ ஆஃபீஸில் இருக்கிற யாருக்கு கால் பண்ணாலும் அந்த காலை எனக்கு டைவர்ட் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன். என்ன சொல்றீங்க? எதுக்காக அப்படி பண்ணீங்க? என்னம்மா புரியாமல் கேட்குற? எங்கள் முகத்தெல்லாம் மறக்கணும்னு தானே 2 மாதம் லீவ் எடுத்துட்டு உன் சொந்த ஊருக்கு போனேன். போய் 2வது நாளே உனக்கு ஆஃபீஸ் ஞாபகம் வந்துருச்சா? கொஞ்ச நாள் எங்கள் தொல்லெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பேன்னு பார்த்தா இல்லண்ணே. என்ன இல்லை? எதுக்கு நீ கமலுக்கு ஃபோன் பண்ண? அது வந்து என்னம்மா, இந்த லீவில் உனக்கு சேலரி கிடைக்குமா இல்லை பிடிச்சிடுவாங்களான்னு டவுட்டா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. ஒரு பைசா கட் ஆகாமல் ஃபுல் சேலரி உன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. ஆஃபீஸில் சேர்ந்ததுலேருந்து ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ரொம்ப சின்சியராக உழைச்ச ஒரே எம்ப்ளாயி நீ தான். உலக அதிசயம் மாதிரி மன நிம்மதிக்காக லீவு போட்டு ஊருக்கு போயிருக்க. அதை இவனோடலாம் பேசி மறுபடியும் கெடுத்துக்காத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஊரில் அப்பா அம்மாலாம் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே. அவங்க நல்லா இருக்கிறது உன் கையில் தாம்மா இருக்கு. நீ அங்கே சந்தோஷமா இருந்தால் தான் அவங்களாலையும் சந்தோஷமா இருக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? புரியுதுண்ணே. போம்மா, போய் ஆவற வேலையை பாரு. number is not reachable. Please try again later. இந்த எண் தற்பொழுது தொடர்பு எல்லைக்கு அப்பாற்பட்டு உள்ளது. ஹலோ, நான் ராஜி பேசுறேன். விஷ்ணுவோட கேபினுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்றீங்களா? ஓகே மேடம். விஷ்ணு, நான் ராஜி பேசுறேன். நான் மறுபடியும் அன்புதாம்மா பேசுகிறேன். அண்ணே, நான் விஷ்ணுவோட கேபினுக்கு தான் கால் பண்ணேன். என்னம்மா, நான் சொன்னதை நீ இன்னும் நம்பலையா? நிஜமா பொய்யான்னு செக் பண்ணி பார்க்குறியா? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. நான் விஷ்ணுவோட கொஞ்சம் பேசணும். அவர் மொபைலுக்கு ட்ரை பண்ணா அவுட் ஆஃப் ரீச்னு சொல்லுது. கான்ஃபரன்ஸ் ஹாலில் மீட்டிங் போயிட்டு இருக்குமா? என்ன மீட்டிங்? அது தெரியல, ஆனால் முக்கியமான மீட்டிங் தான். சரிண்ணே, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். ஏதாவது அவசரம்னா சொல்லுமா, நான் வேணா வந்தவொடனே சொல்லிடுறேன். இல்லைண்ணே, பரவாயில்ல. சரிம்மா, அப்புறம் நான் அவனை கால் பண்ண சொல்கிறேன். வேணாண்ணே, முக்கியமாக ஒன்றும் இல்லை. நான் சும்மா தான் கால் பண்ணேன். சும்மா பண்ணியா? சரிம்மா, அப்புறம் உன் இஷ்டம்.